ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மகிழ் நர்சரி கார்டனுக்கு விசிட் போயிருக்கோம். ஸோ வந்து இந்த நர்சரி கார்டனில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து புதுசாக இந்த நர்சரியில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம், நியூ அரைவல் கலெக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்டேட் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ ஒன்று அவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க. அப்புறமா நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஆல் இன் ஆல் அவ்வளோ திங்ஸுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல. நாகர்கோவில் பிஷப் ஹவுஸ் இதில் வந்து அந்த கேம்பஸுக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மகிழ் நர்சரி கார்டன், பிஷப் ஹவுஸ், நாகர்கோவில் 1 என்ட்ரன்ஸில் வந்து இந்த போர்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ரோட் சைட் போகும்போது இந்த போர்டு வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சிமெண்ட் தொட்டி வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பெரிய பாட்டில் உள்ள ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பிளான்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே செம ஹெல்த்தியாக சூப்பராக அழகாக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கி வச்சோன்னா நமக்கு வந்து எப்போவுமே நிறைய பூ தர மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பஞ்சாக தான் மொட்டு வைக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செலக்டிவ் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க ஒன்றுமே. இது வந்து நம்ம தாமரைப்பூ இது மாதிரி ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலர்ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள், அப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலராக இருக்குது. மேலே ஆரஞ்சாக இருக்குது, கீழே வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது இதழ் பார்க்குறதுக்கு. அப்புறமா வந்து பேப்பர் பூ கலெக்ஷன் இருக்குது, தெத்தி செடி வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ஆர்கிட் கலெக்ஷனில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன். அதுவே பூத்துச்சுன்னா நிறைய நாள் இருக்கும் நமக்கு. இந்த நேம் போர்டை பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. அடுத்ததாக என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஜினியா செடி வச்சுருக்காங்க பூவோட. இது வந்து அடுக்கு வெரைட்டி. இது வந்து நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டு போய் வச்சோன்னா இந்த பூ வந்து காயும் போது நமக்கு அதில் வந்து சீடு வரும். அந்த சீடை போட்டு நமக்கு இன்னும் நிறைய செடி நட்டு எடுத்துக்கலாம். 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. இந்த மேரிகோல்டு எல்லாமே 50 ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான். மேரிகோல்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் கலெக்ஷன் நீங்கள் வந்து கிட்ட பக்கத்தாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் டேசி வச்சுருக்காங்க. டேசியும் வந்து 50 or 60 அந்த ரேட்டில் தான் சொன்னாங்க. டேசியுமே ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் தான். கீழே வந்து நிறைய கண்ணெல்லாம் படைச்சி சூப்பராக இருக்குது பிளான்ட்ஸு. அப்புறமா இது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியலை. பட் வந்து அது வந்து அழகாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு படந்து போகிற மாதிரி செடி தான் போல் இருக்குது. அப்புறமா வந்து அந்த பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் டாலியா பிளான்ட்ஸ் இருக்குது, வந்து 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மினி வெரைட்டி டாலியா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கலருமே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியான பிளான்ட்ஸாக இருக்குது. இது வந்து இந்த பிங்க் கலர் வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயும் இருக்குது. அப்புறமா இந்த வந்து கலராக லீஃப் இருக்கிற அந்த பிளான்ட் கலெக்ஷன். அப்புறம் வந்து பேப்பர் பூ பிளான்ட்டு. இது வந்து ஒரு பெரிய க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அதை வந்து ஒரு பெரிய பாட்டுக்குள்ளே வச்சு தூக்கி வச்சுருக்காங்க. அப்புறமா அல்லி செடியும் வச்சுருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் டாலியா பிளான்ட்ஸ் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த க்ரீன் கலருக்கு இடையில ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் பார்க்கும்போது அப்படி அட்ராக்டிவாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வாசலில் வரவேற்கும் விதமாக இது வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அங்கே நிறைய பார்த்தது. நம்ம நியூலி அரைவ்டு கலெக்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போது. அப்புறமா பன்னீர் பட்டன் ரோஸ் வச்சுருக்காங்க, கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. தேனி வந்து தேன் குடிச்சிட்ருக்குது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறமா வந்து காஷ்மீரி ரோஸ் வந்து 40 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து சின்ன கவரில் உள்ள க்ரோ பேக்கில் உள்ள ரோஸ் வந்து 30 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. 30 ருபீஸுக்கு வச்சுருக்க ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது டபுள் கலர் ரோஸ். இது வந்து நிறைய பூ பூக்கிற ரோஸு. இங்கே வீட்டு மாடி தோட்டத்தில் தான் முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன். நிறைய பூ பூக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே மிக்சடாக இருக்குது. ரேட் வைஸ் 30 ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னாங்க. அடுத்தடுத்து செடி இப்போ கொஞ்சம் பெரிய செடியை பொறுத்து நமக்கு ரேட்டு வந்து வேரி ஆகும். சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே.
அப்புறம் இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வேறு பாட்டில் இருக்கிற ரோஸு. பாருங்கள் எப்படி அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம செண்டு ரோஸ், இது வந்து நம்ம கோயிலில் மாலையில் ஆரத்துக்கெல்லாம் கட்டுவாங்களா அந்த ரோஸ், அந்த செண்டு ரோஸ் பிங்க் கலரு. இதெல்லாம் நம்ம வந்து ஊட்டி ரோஸ் மாதிரி பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ். பாருங்கள் அது மழை துளி விழுந்து அந்த ரோஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்புறமா இது ஒரே வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், அது அழகாக பூ பூத்து நிற்குது. அடுத்தது இந்த பிளான்ட் வந்து 30 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு, அதுவும் நிறைய இருக்குது. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து தனித்தனியாக கிட்ட போய் காமிக்கல இதெல்லாம். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து நமக்கு பூவாக தான் இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம். அப்புறமா இங்கே அடுத்ததாக இங்கே ஒரு பேப்பர் பூ பிளான்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரே செடியில் வந்து நமக்கு வந்து 2 கலர் வர்ற மாதிரி பிங்க்கும் ஒயிட்டும் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. கிராஃப்டிங் பண்ண பிளான்ட்டு. அப்புறம் வந்து சப்போட்டா வந்து 500 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது பனானா சப்போட்டா, நம்ம பனானா மாதிரி நீளமாக காய்க்கிறது. அப்புறம் கொடம்புளி வந்து காயோடு இருக்குது. அப்புறம் புஷ் ஆரஞ்சு. அடுத்தது லெமன் 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து கிரேப்ஸ் வந்து 40 ருபீஸ். அப்புறம் பீனட் பட்டர் ஃப்ரூட் வந்து 50 ருபீஸு. பெப்பர் வந்து நம்ம படந்து போகிற பெப்பர் 50 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் லொங்கன் வந்து 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ப்ளூபெர்ரி வந்து 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அவக்கடை வந்து 350 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து முள் சீத்தா வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து கிளி நாவல் வந்து 120. மல்பெரி வந்து 200. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து 250க்கு வச்சுருக்காங்க. 250க்கு வந்து நமக்கு நிறைய பூவோடு இருக்குது. வீட்டில் போன உடனே நமக்கு பிஞ்சு வச்சு காய் காய்ச்சி நமக்கு பழம் பறித்து சாப்பிடலாம். ஸோ வந்து 250க்கு ரொம்ப ஒர்த்து. ஏன்னா வந்து ஃபுல்லி பூவோடு தான் இருக்குது. நானும் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை, வேறு ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்ததுலேருந்தே காய்க்க தொடங்குச்சு. நான் வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்தளவு காய்க்கலை. அப்புறமா வந்து எல்லாம் பலா வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டி நேமோட மென்ஷன் பண்ணி ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பலா வெரைட்டி தான், வரிசையாக இருக்குது. அப்புறமா வந்து நாவல், ஒயிட் நாவல், பிளாக் நாவல். அப்புறமா வந்து அரளி 30 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து எல்லாம் ஒன்றா ஸ்பெசிஃபை பண்ணி அப்படி வீடியோவெல்லாம் கவர் பண்ணோன்னு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்கிட்ட வரைக்கும் வரும். நம்ம வந்து ஒன்றா காமிச்சு போட்டோன்னா. நான் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சதை வந்து ஒரு சில அளவுக்கு தான் காமிச்சிருக்கேன். புதுசாக வந்த அரைவில் தான் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மினி வெரைட்டி நந்தியாவட்டை. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃபுல்லி ஸ்டாராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக செம்மையாக சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இங்கே வந்து கொஞ்சம் பேப்பர் பூச்செடி. அப்புறமா இங்கே பாருங்கள் 7 days ரோஸு வேறு லெவலில் இருக்குது. ஒரு பிளான்ட் வந்து 70 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த நாட்டு வெரைட்டி நம்ம வந்து ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுட்டோன்னு வைங்களா, பெரிய செடியாக வளர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுலேயே கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பிளான்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். ஸோ வந்து அது வந்து இங்கே பின்னாடி வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால இங்கே பேக்கில் வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நாட்டு மஞ்சள் ரோஸும் இருக்குது. அதுவும் சின்ன கவர்லேயும் இருக்குது, பெரிய பாட்லேயும் வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே இதெல்லாம் வந்து நம்ம வந்து குரோட்டன் வெரைட்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தென்னங்கன்று வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பட் வந்து 100 ருபீஸுக்கு தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அது எனக்கு என்ன ரகம் அந்த மாதிரிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரியாது. இது வந்து நம்ம சிவப்பு தங்கு நம்ம வேளாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு பெரிய தங்காக இருக்குதுன்னு பாருங்கள் தென்னங்கன்று.
அப்புறமா வந்து ஈத்தாமொழி தெங்குன்னு என்னமோ வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் காய்க்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தப்போ எல்லாத்துக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே 100 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. தென்னங்கன்றுமே பெரிய கன்னாக இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த கலர் கலராக அந்த லீஃப் உள்ள அந்த பிளான்ட் வந்து நம்ம ஃப்ரண்டில் வந்து குடி குடி க்ரோ பேக்கில் வச்சுருந்தாங்க. இது வந்து பாட்டில் வச்சுருக்காங்க. ஒரு பாட்டிலே வந்து நமக்கு 3-4 கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பாட்டில் உள்ளதை வாங்கிட்டு போய் நம்ம அடுத்தடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து பேம்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ். அப்புறமா வந்து இது நம்ம கல்வாள்னு சொல்லுவோம்ல, அந்த கலெக்ஷன்ஸை போல் உள்ளது தான். இது கொஞ்சம் லீஃபு பூ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெக்கரேஷன் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் வாடாது அந்த பூவு. அப்புறம் இது என்னமோ வித்தியாசமாக பேர்லாம் போட்டிருக்காங்க. கோல்டன் மில்கியாமா, இது வந்து பேம்போ கலெக்ஷன்ஸ் தான். அப்புறம் வந்து ஆலிவேரா வந்து மண் தொட்டியில் வச்சுருக்காங்க. அப்புறமா நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு வந்து சின்ன க்ரோ பேக்லேயும் இருக்குது. அப்புறம் சின்ன பிளாக் கலர் பாட்லேயும் இருக்குது, பெரிய பாட்லேயும் வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஏகப்பட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. ஒரு வழியே நம்ம வந்து இந்த பக்கத்தோடி போய் அந்த பக்கம் திருப்பி மறுபடி நம்ம வந்து மேரிகோல்டு பக்கத்துலேயே வந்தாச்சு. இதை பார்த்தா வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக செமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கறிப்பலா, இதுவுமே நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இலந்தை வந்து பூவோடு இருக்குது. அப்புறம் வந்து இது முட்டைப்பழம்னு சொல்லல, எக் ஃப்ரூட்டு 250க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது வந்து நார்மல் சப்போட்டா. அப்புறமா வந்து இது ஆல் சீசன் மாங்காய். அப்புறம் எல்லாமே அந்த கலெக்ஷன் ப்ரைஸோட மென்ஷன் பண்ணிக்காங்க. சப்போட்டா வந்து 250. இது வந்து கொஞ்சம் பெரிய செடி, சின்ன மொட்டு காயோட பிஞ்சோட இருக்குது. நல்லா பெரிய செடியாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கமலா ஆரஞ்சு 200 ருபீஸுக்கு பூவோட பிஞ்சியும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. பார்க்க செமையாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் பிஞ்சும் வச்சாச்சு. கொண்டு போய் வச்சிங்கன்னா நம்ம அடுத்தது பழம் பறித்து சாப்பிடலாம். அப்புறம் சாத்துக்குடி, அது வந்து 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பெரிய நார்த்தேன்னு போட்டிருக்காங்க. மாமரம் பூவோடு இருக்குது, பூ பிஞ்சோடு இருக்குது. அப்புறம் வந்து நீல ஒட்டு மாவு, மாமரக்கண்டு. அப்புறம் அடீனியம் 300க்கு வச்சுருக்காங்க. பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெரிய பிளான்டாகவே தான் இருக்குது. நிறைய கலர் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அப்புறமா இது வந்து நம்ம ஒரு சைடு அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இது இன்னொரு பக்கம் சைடு. இங்கே வந்து இந்த பூவெல்லாம் பூத்துருந்தது வந்து செமையாக இருந்துச்சு. இது வந்து 100 ருபீஸுக்கு இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படியே சுற்றி திரும்பவும் இங்கே வந்துட்டோம். அந்த பக்கத்தோடு சுற்றி அப்படியே போயிட்டோம். அப்புறம் இந்த பூவெல்லாம் செமையாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக ரெட்டு, லைட் எல்லோயிஷ் கலர், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கலர் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இந்த பிளான்ட்டை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பிளான்ட் மாதிரி இருக்குது, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஒலத்தி செடின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்யாண வீட்டிலலாம் ஃப்ரெண்டில் தவங்க அந்த பிளான்ட்டோட கண்ணு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அவ்வளோ கலெக்ஷன்ஸு. இப்போ முன்னாடி கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இது இந்த பக்கம் இன்னுமே அந்த மினி வெரைட்டி நந்தியாவட்ட செடியெல்லாம் இருக்குது. அப்புறம் கனிக்கொன்னை, நெல்லி செடி, கொல்லாவு, அப்புறம் வந்து சக்கரை பழம்னு சொல்லுவாங்கள்ல, சீனி பழம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி
என்ன இருக்குது, கனிக்கொன்று 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நெல்லி வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. புளிச்சி நெல்லி. செம்மரம் 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது அத்தியில் ஒரு வெரைட்டி, இந்த சொலவு இலை அத்தி. அடுத்தது நெல்லி ஹைப்ரிட் வந்து 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் அத்தி செடி இருக்குது. அத்தி செடிக்கு நேம் போர்டை காணும். அப்புறமா ட்ராகன் 150க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள் க்ரீன் 200 பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறமா இது வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் சீட்லெஸ்ன்னு நினைக்கிறேன். இது ரெட் வாட்டர் ஆப்பிள் 150க்கு வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிளில் இப்போல்லாம் வந்து நிறைய வெரைட்டி, நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் வந்து இங்கே இன்டோர் கலெக்ஷன் தான். இன்டோர் கலெக்ஷன் சொல்கிறது, இன்டோர் கடை ஒரு பெரிய ஒரு கடலே இருக்குது. அவ்வளோ இருக்குது பிளான்ஸு. மணி பிளான்ட்டு அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்துப்பீங்க முன்னாடி வீடியோ பார்த்தவங்க எல்லாம். நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து செண்பக பூச்செடி 250க்கு வச்சுருக்காங்க. பெரிய பிளான்ட்டாக இருக்குது. தெத்தி செடி. அடுத்தது வந்து பாட் கலெக்ஷன் பாருங்கள். எதை சொல்கிறதுக்குன்னே தெரியலை, அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஹேங் பண்ணுறதுலே வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கிளைம் பண்ணி விடுறதுக்கு கிளைம்பர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நெட்டையாக இருக்குது. நம்ம மணி பிளான்ட்லாம் வச்சு கிளைம் பண்ணி விடுற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா இப்படியே எடுத்துகிட்டு வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு தேவைக்கு வைக்கணுன்னாலும் அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் செட் பண்ணுற மாதிரி உள்ள இன்டோர் கலெக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் தான் இது. அப்புறம் இதுலேயும் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறே அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸ்டாராக இருக்குது. அந்த முள் எல்லாமே பார்க்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி மின்னுது. அது பார்க்குறதுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் 150க்கு வச்சுருக்காங்க. 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. 60 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம். நமக்கு எது பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். ஆலிவேரா மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பென்சில் பூ பிளான்ட் இருக்குது. இன்னும் எடுக்கலாம், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கட் ஷார்ட் பண்ணிக்கிட்டோம். இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோ தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் யாருக்கு என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வேணுமோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நாள் தேடி இருப்பீங்க, அது வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த முள்ளாக இருக்கும் செடி ஃபுல்லாகவுமே. ஆனால் வந்து பூ அழகாக இருக்கும். அடுத்தது ஜெவந்தி கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. வைலட், எல்லோ, அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் இருக்குது. 2-3 கலர் வச்சுருக்காங்க. அப்புறம்